சேலம் அருகே பைனான்ஸ் ஊழியர்கள் மீது அதிமுக பிரமுகர் உருட்டுக்கட்டையால் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தை அடமானம் வைத்த விவசாயிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாக கூறி அந்த நிலத்தை தனக்கு தர வேண்டும் என மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடந்தது என்ன? பைனான்ஸ் ஊழியர்கள் மீது அதிமுக பிரமுகர்கள் கொடூர தாக்குதல் நடத்தும் பகீர் காட்சிகள்தான் இவை. காருக்குள் பதுங்கி உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயன்றவர்களை கார் கண்ணாடியை தட்டி கீழிறங்க சொல்லி மிரட்டும் கோர காட்சிகள்தான் இது. ஸ்டேஷன்ல சொல்லி இருக்கு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அங்க ஸ்டேஷன்ல சொல்லி இருக்கு, அங்க வச்சு பேசிக்கலாம். அங்க ஸ்டேஷன்ல பேசியிருக்கு. அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுங்க. நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுங்க. நீங்க பைனான்ஸ் ஊழியர்கள் மீதான அதிமுக பிரமுகரின் தாக்குதலுக்கு காரணம் என்ன? சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள மூர்த்திப்பட்டியைச் சேர்ந்தவர் சண்முகமூர்த்தி. விவசாயியான இவர் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் 38 சென்ட் நிலத்தை கோவையில் உள்ள சாமுண்டி பைனான்ஸில் அடமானம் வைத்து 85 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் வாங்கிய கடனை சண்முகமூர்த்தி முறையாக திருப்பி செலுத்தாததால் பைனான்ஸில் அடமானம் வைத்த நிலம் அவருடைய கையை விட்டு பறிபோய் உள்ளது. இதற்கிடையே சண்முகமூர்த்தி அவரது வீட்டை காலி செய்யாததால் பைனான்ஸ் உரிமையாளர் சரவண சுஜய் மேச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது பேச்சுவார்த்தையில் விவசாயி வட்டி மற்றும் அசலுடன் சேர்த்து 1,60,00,000 தர வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் விவசாயி அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாத சூழலில் அந்த பணத்தை தான் தருவதாகவும் நிலத்தை தனக்கு தர வேண்டும் என கூறி முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் மேச்சேரி அதிமுக அம்மா பேரவை ஒன்றிய செயலாளருமான ராஜா இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளார். இதையடுத்து பைனான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 6 பேர் கோயம்புத்தூரிலிருந்து கார் மூலம் மேச்சேரி வந்துள்ளனர். அப்போது அதிமுக பிரமுகர் ராஜா தனது அடியாட்களுடன் வந்து பைனான்ஸ் ஊழியர்களை கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையாக தாக்கி அவர்கள் வந்த காரையும் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக இரு தரப்பு மீதும் வழக்கு பதிந்து மேச்சேரி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் முடிவிலேயே பைனான்ஸ் ஊழியர்கள் மீதான தாக்குதலுக்கான உண்மை காரணம் தெரிய வரும். சரிங்க அங்க ஸ்டேஷன்ல சொல்லி இருக்கு, அங்க வச்சு பேசிக்கலாம்.